நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் ஹோமியோபதி மருத்துவர் கணேஷ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த கிட்னியில் கல் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி என்ன மாதிரி மருத்துவம் வந்து நம்ம கையாளணும்? இப்போ உணவுலேயே இது சரி செய்யலாமா? அது ஒரு கட்ட ஸ்டேஜில் வந்து அதிகப்படியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா மருந்து என்ன மாதிரியான மருந்து எடுத்துக்கலாம்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சிறுநீரக கற்கள் இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ்னு பொதுவாக சொல்கிறது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இடங்களில் பொதுவாகவே வந்து நம்ம கோஸ்டல் ரீஜனில் இருக்கிறோம். தட்பவெட்ப நிலையில் அதிகமான ஹீட் டெம்பரேச்சர் ரீஜனில் இருக்கிறதுனால நம்ம ஊரில் வந்து அதிகமான வேர்வை வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ ரத்தம் சுண்டக்கூடிய தன்மை நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் ஈஸியாக ரத்தம் சுண்டி சிறுநீரானது கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேட்டடாக போகும்போது நம்மளுக்கு கற்கள் உண்டாகுது. இந்த கற்களே 3 வகைகளில் சொல்லலாம். ஒன்று வந்து ஆக்சலேட் ஸ்டோன், கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன், இன்னொன்று கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன், அப்புறம் யூரிக் ஆசிட் ஸ்டோன். இது 3 காமனாக நம்ம பார்க்குற கற்களாக இருக்குல்ல. இந்த கற்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பாரம்பரியமாகவும் வரும். எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு, எனக்கும் இருக்குது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டு இருக்கோம். டெலிவரி பண்ணுற மாதிரி நானும் இந்த கல்லை டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்க ஒரு சிலவங்க இருக்காங்க. அவங்க கம்மியான சதவீதம் தான். ஆனால் அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சரியாக குடிக்காமல் வெயிலில் அலைஞ்சி மெட்டபாலிக் அசிரோசிஸ்லாம் நடந்து அதனால் ரத்தம் சுண்டி அதிலேருந்து கற்கள் வர்றவங்க தான் நிறைய. அப்போது இதை வர வேணான்னு நினச்சோன்னா முதல்ல பண்ண வேண்டியது தண்ணி குடிக்கிறது தான். தண்ணி தான் மருந்து. ஸோ தண்ணியை நாள் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா இந்த 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 பிரச்சனைகளே வராது. பெரும்பாலான கற்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வராமலே தவிர்க்கப்படலாம். ஆனால் இது தாண்டி வந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் தண்ணி தான் மருந்து. ஸோ இந்த கல்லை கரைக்கிற மாதிரியான ரத்தத்தை வந்து இன்னும் நம்ம சுண்ட விடாமல் பார்க்குற மாதிரி தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது யூரின் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு கல் இருந்ததுன்னா கூட அடிச்சிட்டு போயிடும். பொதுவாகவே இந்த கற்களோட அளவுகளில் பார்த்திங்கன்னா ஒரு 5 mm அதுக்கு உள்ளே இருக்க கற்கள் ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். அவ்வளோ தொந்தரவு கொடுக்காது. இது ஏசிம்டமேட்டிக் ஸ்டோன்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி கல் வந்து கிட்னிக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அது வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லாத ஒரு இடம். ஏன்னா கிட்னிக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய இடம்னாலும் ஒரு கால்ஃப் பால் அளவுக்கு கூட கற்கள் வந்து அங்கே இருந்துக்கலாம். அது அவ்வளோ வலி இல்லை. ஆனால் அந்த கிட்னியிலேருந்து மூத்திர பைக்கு வரக்கூடிய யூரிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த டியூப் வந்து ரொம்ப 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 மெல்லிஸாக இருக்கும். அது வழியாக கல் இறங்கும்போது தான் உயிர் போகிற வலி. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரசவ வலிக்கு அடுத்தது அதிகமாக வலி கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக இந்த கிட்னி ஸ்டோன் பாசேஜை சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு வலி முதல்ல வரும்போது நம்மளுக்கு எதுவுமே புரியாது. அதாவது கல் இருக்குதுன்னு கூட தெரியாது. தனக்கு ஒரு வலி, கடுமையான வலி, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போதெல்லாம் பெரிய சிந்தனைகள் வராது மக்களுக்கு. அப்போ வந்து அவங்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி டயக்னோசிஸ் பண்ணி ஒரு சர்ஜரி போய் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருவாங்க. அப்போ அதை நம்ம முதல்ல நம்மளோட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம கரெக்டாக என்ன மேனேஜ் பண்ணணுன்றது தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இதை கையாளலாம். அந்த வலி வரும்போது நம்மளுக்கு தலைகால் புரியாது. அப்போ அது முதல்ல நம்ம இதுதான்றது ஓரளவுக்கு ஒரு அனுமானித்து தெரிஞ்சு வேலை செஞ்சோம் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு விஷயமா போயிடும். ஓகே, இப்போ உணவு முறையில் கட்டுப்படுத்த முடியுமா? என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் இயற்கையான வழிகளில்? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்ன சாப்பிட்ணுன்றத விட என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கால்சியம் ஸ்டோன்ஸ் அப்படின்றதுனால, கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் பாஸ்பேட் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இப்போ வந்து கால்சியம் மருந்துகள், கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப காமனாக எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. வருஷக்கணக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு தனக்கு எவ்வளோ தேவைன்னு கூட தெரியாமல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் டயட்ரி கால்சியமும் எடுத்துப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சிஸ்டமில் அதிகப்படியான கால்சியம் இருக்கும்போது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் சைடு எஃபெக்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஏஜ்டு பீப்புளில் கால்சியம் சப்ளிமெண்டேஷன்னாலே வந்து கற்கள் நிறைய வருது. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து மறுபடியும் முதல்ல சொன்னால் அதே தான், திருப்பி அதே வந்தாலும் தண்ணி தான் ஒரு மிகப்பெரிய மருந்து கற்கள் வராமல் இருக்கிறதுக்கு. இது இல்லாமல் நீர் காய்கறிகள் ரொம்ப நல்லது. ஒரு சிம்பிள் க்ளூ என்னென்னா, நம்மளோட யூரின் என்ன கலரில் போகுது, ஸ்ட்ரா கலர், லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர்,
வெள்ளையா அந்த மாதிரியான கலர்களில் இருக்கும்போது நம்மளோட யூரின் வந்து ஒரு பெட்டரான மெட்டபாலிசம் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் இது இல்லாமல் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக போகுது, ரொம்ப மஞ்சளாக போகுது அப்படின்னாலே நம்ம ஒரு அலாம் ஸ்ட்ரைக் பண்ணணும் நம்மளுக்குள்ளார. நம்ம உடம்புல ஒரு மெட்டபாலிக் அசிடோசிஸ் நடக்குது, அப்போ தண்ணி நிறைய நம்ம குடிக்கணும், அப்போ உடனே போய் தண்ணி நிறைய எடுத்துக்கணும். இதுதான் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லி பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு சிம்பிளான எளிய விஷயம். ஆனாலும் இதை நம்ம ஓவர்லுக் பண்ணி போகும்போது அதுக்கான விளைவுகள் கடுமையாக வருது பின்னாடி. என்னென்ன மாதிரியான காய்கறிகளோ பழங்களோ சாப்பிடலாம்? பொதுவாகவே எல்லா காய்கறிகள், எல்லா நீர் காய்கறிகள், எல்லா பழங்கள், இது வந்து பொட்டாசியம் நிறைய இருக்கிற பழங்கள் அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு கல்லை கரைக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. அதனால் இப்போ தர்பூசணி பழங்கள் இல்லை பூசணிக்காய், பொதுவாகவே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம மக்கள் வந்து வாழைத்தண்டை அதிகமாக சொல்லுவாங்க. வாழைத்தண்டு சாறு எடுக்கலாம், வாழைத்தண்டு கூட்டு எடுக்கலாம், கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், கல் வந்தால் அது கரைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு இது பார்க்குறோம். ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா யூரினை ஆல்கலியாக மாற்றுது. ஒரு யூரின் ஆல்கலைசராக இருக்கும்போது கற்கள் வராமல் பார்த்துக்கும். வந்த கற்கள் ஓரளவுக்கு தான் அது கரையும். அது கூடயே நம்ம வந்து பீன்ஸை வந்து வடிகட்டி அதை மாதிரிலாமும் சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் செஞ்சு ஓரளவுக்கு பலன் கண்டவங்களும் இருக்காங்க. இப்போ அதனால் அந்த மாதிரி நம்ம ரத்தத்தை ஆல்கலியாக மாற்றக்கூடிய, யூரினை ஆல்கலியாக மாற்றக்கூடிய சுரக்காய் கூட்டு நீங்கள் சொல்கிறாப்புல, அது எல்லாரும் காமனாக சொல்கிறது. வெண்பூசணியோட ஜூஸஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கும்போது கற்கள் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கும் சரியாகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. பழ வகைகளில் பொதுவாகவே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸஸ் எல்லாமே எடுக்கலாம். ஆரஞ்சஸ், லெமன் இதெல்லாமும் எடுக்கலாம். தர்பூசணி ஒரு நல்ல பழம், நீர் காய்கறின்றதுனால இதெல்லாமும் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே. இப்போது ஒரு ஸ்டேஜில் வந்து மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்து பெயின் ஹெவியாக இருக்குது. கல்லோட அளவு வந்து ஸ்கேனில் கொஞ்சம் சைஸ் பெருசாகவே தெரியுது. இப்போ இது ஆப்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை மருத்துவத்திலேயே வழிகள் இருக்கா அதை கரைக்கிறதுக்கான? இது ஒரு நல்ல கேள்வி சார். பொதுவாகவே நம்மளுக்கு கல்லோட கடுமையான வலியோடு வரும்போது வந்து எனக்கு எதையாவது பண்ணி சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் எடுக்க தான் வந்து பேஷண்ட்ஸ் தோணும். ஆனால் அப்படி இல்லை. அது வந்து அது ரொம்ப ஈஸியாகவே நம்ம மேனேஜ் பண்ணலாம். பொதுவாகவே வந்து ஒரு 5 எம்எம்க்கு உள்ளே இருக்க கற்கள் அது முள்ளாக இருக்கும். அந்த கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெருஞ்சி முள் மாதிரி அப்படியே எல்லா பக்கமும் முள்ளாக இருக்கும். அதனோட ஸ்டோன்ஸ் பேரே வந்து மல்பெரி ஸ்டோன்னு சொல்லுவாங்க, இந்த கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோனை. அப்போ அது எல்லா பக்கமும் ஒரு சின்ன பாயிண்டட் ஸ்பிக்யூல்ஸை வச்சுக்கிட்டு வரும்போது குத்துற இதில் வலி அதிகமாக கடுமையாக இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஸ்டோனாகவே இருக்கும். காமனாக அலோபதிக் மெடிக்கேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ரேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. நிறைய ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஒரு 4-5 யூனிட்ஸ் ட்ரிப்ஸ் போட்டு யூரினை நல்லா பாஸ் ஆகக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கல் ஈஸியாக அடிச்சுக்கிட்டு வந்துடும். இது மாதிரியான மேனேஜ்மெண்ட்டு நம்ம அந்த சமயத்தில் பண்ணலாம். இல்லை எனக்கு கல் ஃபார்ம் ஆகிருக்குன்றது தெரியுது, நான் ஏதோ ஒரு விஷயமா ஒரு ஸ்கேன் எடுக்க போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 எம்எம்க்கு ஒரு ஸ்டோன் இருக்குது, இது ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா, இதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக இருக்குது. நிறைய நம்மளோட ட்ரெடிஷ்னல் மருத்துவத்தில் இது ரொம்ப சாதாரணமாகவே சரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். இதுக்கு ரொம்ப நாட்கள் கூட எடுத்துக்காது. 1 மாதத்துலேருந்து 3 மாதத்து அளவுலேயே வந்து இந்த கற்கள்லாம் கரைஞ்சி போடுறத நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறோம். நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம், மெடிசன்ஸ் எடுக்கிறோம், அப்புறம் 3 மாதம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கற்கள் வந்து இல்லாமலே போயிடுது. திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளையுமே அது குறைச்சி விடுது. கிட்னியில் இருக்கக்கூடிய கற்கள் கரையிறதுக்கான ஒரே ஒரு மருந்து தண்ணி தான். ஆமாம். நிறைய தண்ணி எடுக்கும்போது வராமலே பார்த்துக்கும். அதே மாதிரி இது கற்கள் மூவ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சரியாக எடுத்துக்காமல் இருக்கும்போது தான் கல் அந்த கிட்னிலேருந்து கீழே இறங்கி வருது. காய்ஞ்சி போகும்போது அதுக்கு கிரிப்ஸ் நிறைய கிடைக்கும்போது இட் மூவ்ஸ் டவுன். அதனால் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது வலிகளும் வராமல் இருக்கும். கல் இருந்தாலுமே வலியும் இல்லாமல் இருக்கலாம். ஓகே சார். பல்வேறு விஷயங்களை குறிப்பாக வந்து இந்த கிட்னியில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டோன் அதனுடைய பிரச்சனை எப்படி சரி செய்கிறது, எப்படி உணவு முறையில் அதை சரி செய்யலாம்ன்ற பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே.